Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். திறவுகோல்னா சாவி. அந்த சாவி போட்டாக்கா பரலோகத்தை திறந்து நீ உள்ளே போயிடலாம். அந்த சாவி இல்லாதவன் பரிதாபத்துக்குரியவன். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன்றாரு. அந்த பரலோகத்துக்கு போகிற திறவுகோல் யாரு? வேறு யாரும் இல்லைங்க, ஆண்டவராகிய இயேசுதான். இயேசுதான் அந்த திறவுகோல். அந்த இயேசு என்கிற அந்த திறவுகோல் இல்லாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் போக முடியாது, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தெல்லாம் பெறவும் முடியாது. அவனுக்குள்ளே ஏற்கனவே ஒரு திறவுகோல் இருக்கிறது. அந்த திறவுகோலுக்கு பேர் பாதாளத்தின் திறவுகோல். அதை தந்துட்டா ஏவாள், ஆதாமு. வேறு யாரும் இல்லை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான், ராமு ராணி. அப்படியே பின்னாடி போனால் ஆதாம் ஏவாளில் போய் முடியுது அந்த ராமு ராணியும். எங்கள் அப்பா பேர் ராமு, எங்கள் அம்மா பேர் ராணி. அப்படியே பேக்கில் போனாக்கா ஆதாம். உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் ஆதி தகப்பன் ஆதாம். ஏவாள் பிசாசுகிட்ட பழக விட்டு அந்த பாதாள திறவுகோலை வாங்கிட்டாங்க பிசாசுக்கிட்ட. அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனி தான் பாதாள திறவுகோல். ஆமாம், வாங்கிட்டு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் பாதாளத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க அந்த ஆதாம் ஏவாளும். நன்மை தீமை என்கிற அந்த திறவுகோலை கொடுத்து பாவத்தையும் மரணத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்து அதை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து பாதாளத்தை திறந்து எல்லாம் போய் பொத்துன்னு பாதாளத்துக்கு விட்டாங்க நோவா காலத்தில். இன்றைக்கு வரைக்கும் அது ஆதாமுக்குள் பிறக்கிறவன் பாதாள திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறான். ஆதாமின் சிந்தை மரணத்தின் திறவுகோல். இங்கே சொல்கிறார் இயேசு மத்தேயு 16:19 மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இயேசு சொல்கிறாருங்க மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே தருகிறார். ஜீவ விருட்சத்தின் கனி இயேசு தன்னையே கொடுக்கிறார். அதான் திறவுகோல். ஆமாம், திறவுகோலை வாங்கிக்குவாங்க. ஆமாம், பாதாளத்தையே நீங்கள் பூட்டிட்டு பரலோகத்தையே திறந்து பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது தான் பரலோகத்தின் திறவுகோல். இயேசு கிறிஸ்துக்குள் ஆகும் என்ற வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்தின் ஆசீர்வாதம் பூமியிலும் திறந்துக்கும் பரலோகத்திலும் திறந்துக்குமா. அதான் சொல்கிறார் பாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன்.
பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, எதை கட்ட போகிற? பாதாளத்தை கட்டணும். ஆமாம், பாதாளத்தை கட்டணுன்னாவே இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவத்துக்குள் வரணும். அப்போ தான் பாதாளம்னா வேதனை, சாபத்தை, பாவத்தை, மரணம், தரித்திரம் வேதனைப்படுத்துது மனுஷனை. இதெல்லாம் கட்டுறதுக்கு பரலோகத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவி நீதி தூவி இயேசு கிறிஸ்துவாமன்ற வாக்கு தத்துவங்களை எடுத்து அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கூட ஒரு ஆள் பாய் கூடாம. அப்போது பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிக்கப்பட்டிருக்கும். எவ்வளோ பெரிய விஷயத்தை பேசுங்க தெரியுமா பிரியமாரில்? கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. ஆமாம், இயேசு பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்தார். A to Z எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த திறவுகோலை ஏவாள் எழுந்து போயிட்டான் பிசாசு கிட்ட. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அந்த பரலோகத்தின் திறவுகோலை இழந்துட்டாள். பரலோகத்தின் திறவுகோள்களை இழந்த அந்த ஆதாம் ஏவாளின் சந்ததிக்கு எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரனாகி இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் அந்த ஜீவ சரீரம் ஜீவ விருட்சத்துக்கு அந்த தேவி நீதிட்டு உடைத்ததில் கொடுத்து தீர்த்தார். கல்வாரி சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்று இருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஆம் என்ற வாக்கு தத்தங்களை பரலோகத்தின் திறவுகோல் ஆகிய தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். சரிங்க, அவர் கொடுத்துட்டாரு. இப்போ நீங்களும் போய் கொடுக்கணும் இல்லையா ஜனங்களுக்கு? நீ உலகத்துக்கே ஒளியாக இருக்கிறாய், பூமிக்கே உப்பாக இருக்கிறாய். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்கள் எல்லாம் ஆதாம்குள்ளே பெற்றுட்டீங்க. எங்கள் அப்பா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நல்லவன் கெட்டவனா எங்கள் அம்மா ராணியம்மா ஏன்னா பாவத்தையும் சம்பளம் மரணத்தில் பிறந்துட்டாங்க. பாதாளத்தையும் திறவுகோல் இருந்து பாவத்தையும் மனது தேவனுக்கும் காட்டுது உலகத்தும் காட்டுது. உடனே பிசாசு வந்து திடீர்னு கொண்டு நயிச்சுன்னு நான் என்ன. இப்போ இயேசு அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் ஆகிய இயேசுவே எனக்கு கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவத்தை அதை கருத்தாக சாவி போட்டு திறக்கணுமா இல்லையா? சாவியை கரெக்டாக திறக்கணும். பாவத்தை மனத்தை கரெக்டாக தேவனுக்கு கொடுக்குறான், ஆதாம் முழுவதுக்கு கொடுக்குறான். உடனே பாதாளத்தால் பாதிக்கப்படுறான். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் அசுத்தாவி மனுஷனை பிச்சுக்குது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து அதை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் உணர்வுபூர்வமாக காட்டுறான். உடனே பாதாள ராஜ்யத்தின் கிரியைகளெல்லாம் அவனை சூழ்ந்து கொள்ளுது. மத்திய மாட்டுக்காழவாமல் அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். லேகோன் பிசாசு 2000 பிசாசு பிச்சு சம்பார். அவனை 2000 அசுத்தாவி ஆதாம் வழி அம்மா வயிற்றில் பாவத்தில் மரணத்தில் பிறந்துட்டான். நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு காட்டுறான், உலகத்தை காட்டுறான். உடனே பிசாசு மேலே பிசாசு 2000 பிசாசு பாதாளத்தின் திறவுகோல் அவனுக்குள்ளே இருக்குது. தன்னைத்தானே காழப்படுற ஏரியாவே கலங்கிறான். ஏசு அவனை பார்த்தார். நானே நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசாசு பிசுகள் ஜீவரத்தான் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழுவல் ஜீவசர் இயேசுக்கு சாமன்ற வாக்கு தத்தம். நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசா அளவட்டன் கோபே என்பு. அவனை சங்கிலி கட்டி பார்த்தாங்க, கயிறு கட்டி பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் வச்சு போட்டான். நெருப்புப்பட்ட நூல் போல் சங்கிலியெல்லாம் உடைக்கிறான். அவ்வளோ அசுத்தாவி. எந்த சங்கிலி கட்டி எந்த கயிறு கட்டி மனுஷனை விடுதலை ஆக்க முடியாது. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சம் சேர்ந்த இன்னும் 2 அதிகமாக மரணத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்து சேர்ந்த ஜீவன் அந்த பரலோக ராஜ்யத்தை தேவி நீதித்து இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அந்த 2000 பிசாசி 2 பேர் 6000 லேகியோன்னா 6000 பிசாசி கட்டி சமுத்திரத்தில் பாதாளத்தில் அடிச்சிட்டு பசுத்தாய் இறக்கி அவனை சுகமாக்கி விடுதலாக்கி பிடங்கள் மத்தியில் நிர்வாணமாக இருந்த அந்த மனுஷனை வஸ்திரத்தை பசுத்தாய் சொஸ்த புத்தி அடைந்தி வஸ்திரத்தை தக்க பொருள் போய் இயேசுக்காக ஊழிய செய்ய வச்ச இயேசுயா அவர். அல்லேலூயா. இயேசு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். ஆதாம் பாதாள ராஜ்யத்தின் திறவுகோல். ஆதாமின் சிந்தை மரணம். ஆதாமுக்குள்ளே வாழாத கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அதை தந்துட்டாரு. அப்போது மத்தேயு 16
19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். தாங்க போக. இயேசு உனக்கு குத்துட்டாரு. எது குத்தார் உனக்கு? உலகமெல்லாம் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. இயேசுவை பற்றி திறவுகோளை பிரசங்கம் பண்ணு. இயேசு ஜீவன் பரிவஜன. ஆப்பிரிக்காவுக்கு போ, ஐரோப்பா போ, வட அமெரிக்கா போ, தென் அமெரிக்கா போ, எங்கே வேணா போ. வானத்துக்கையே பூமி மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி போதாளத்தில் திறவுகோள் வச்சுங்கிறாங்க. நோவா காலத்தில் தான் எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்குது. சோதோம் குமாரா பட்டணத்தில் நடக்கிற மாதிரி இப்பவும் நடக்குதான். பாவம் மரணம் கண்களில் நிச்சயம் சுய நீதி அநீதி தேவனுக்கும் காட்டுறான், உலகத்தை காட்டுறான். பரலோகத்தையும் பூட்டிடுறான். ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் சுகம் பலஞ்சி எல்லாத்தையும் பூட்டிட்டு பாதாளத்தை தந்து சாபத்தில் பாவத்தில் மரணத்தை தரித்திரமாக இருக்கிறான். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டுக்கிறான். படிச்சிருக்கான், படிக்காமல் ஏழையாக இருக்கிறான், அரசியல் தலைவனாக இருக்கிறான், சினிமா கலைஞனாக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான், என்ஜினியராக இருக்கிறான். எல்லாமே பாதாளத்தின் வல்லமையால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொரோனா கொள்ளை நோய், உலகம் உள்ள பாதாளத்தின் வல்லமை, கொள்ளை நோய் திறது கொள்றது ஐக்கியமாக இருக்குது. வியாதி வறுமை ஆபத்து விபத்து நாசம் மோசம் எங்கே பார்த்தாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தேவனுக்கு தனக்குழு உலகம் உள்ள குட்டி பாதாளமாகுது. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பாருங்கள். சுயநீதி அநீதியும் பாவம் சாபம் மரணம் தரித்திரமாகுது. சபைகளில் போய் பாருங்கள், எல்லா ஜீவ மார்க்கம் தெரியல. ஆனால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கேன். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். அப்போது மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். அந்த பரலோகத்தின் திறவுகோல் இயேசு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உழித்தது இருக்குது. பாதாளத்தின் திறவுகோல் ஆதாம். பரலோகத்தின் திறவுகோல் தான் இருந்தான். ஏதேன் தொழில் ஜீவ சுவாசி ஜீவாத்மாவாகி ஜீவ விஷத்து கண்ணியில் தான் இருந்தான். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமறியத்தக்க விருட்சத்தின் கனி மரம் இருக்குது. அதை தொடாத பறிக்காத, அது பறித்து புஷிக்கு நாளிலே சாகவே சாவாய். பாதாளத்திற்கு திறவுகோல் வந்துடும், நன்மையும் தீமையும் வந்துடும். அதனால் சாகவே சாவாய். வாயில தந்தால் நன்மை தீமை தான் வருது. தேவன் தர கொடுக்கு. உடனே பரலோகத்தை ஆசீர்வாத ஐஸ்வர்ய சுகம் பலத்தெல்லாம் பூட்டிடுறான். பரலோக ராஜ்ய ஆசீர்வாதத்தெல்லாம் பாதாளத்தை தந்துக்கினேக்கிறான் பார். சிறிய வயசு, வாலி வயசு, முதிர்ந்த வயது எல்லாம் ஆதாமுக்குள்ளே வாயிறான். ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், காசு இருக்குது, பணம் இருக்குது, பணம் இல்லை, சில பேர் அதுவும் இல்லை. என்னமும் இருக்கட்டும், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் பாதாளத்தின் திறவுகளை வாயில் இதயத்தில் வச்சுக்கிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், பேச்சுகள், வன்கொண்டு, தூசம், மதிகேடும் புறப்பட்டு வருது. அது அவனை தீட்டுப்படுத்துது. பாதாளத்தின் ஆவிகளை இழுக்குது. அவனுக்கு அவன் வாழ்க்கையில் சகல விதமான வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், வியாதிகள், மரணங்கள், தரித்திரம், முடிவு, பாதாளத்துக்கே போய் சேர்ந்துடுறான். ஆதாமுக்குள் பிறந்தவன். அதனால தான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல எல்லோரும் என்னிடத்தில் பாருங்கள், நானே ஜீவா பண்ணேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறன எல்லாரும் எங்கிட்ட வா. எதுக்கு வா? நானே ஜீவப்பன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுவாய், அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுவிப்பாய், அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்து யார்? நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல, பாவமும் மரணம் அல்ல. இயேசு அவர் தேவ நீதியும் உயிர்த்தெதிருமா இருக்கிறார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து மீட்பு கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே வாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ற வாக்குத்தத்தத்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்து இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுங்க. வாய்நாளெல்லாம் கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்தையும் கொடுங்க. சோர்ந்து போகாமல் கொடுங்க. நீங்கள் பாவத்தையும் மரணத்தையும் கட்டுறீங்க, தேவ நீதி உயிர்த்தையில் கட்ட வைக்கிறீங்க. அதுவும் வாழ்க்கையில் நிறைவேறுது. ஏசு அதுதான் செய்தார். மத்திய மார்க் லூக்கால நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் படவும் வந்தேன். என் பிதா ஜீவன் உடையவராயிருப்பது போல குமாரனும் ஜீவன் உடையவராயிருக்கும்படி அருள் செய்கிறார். ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், தேவி நீதி தூவித்தல், இயேசு கிறிஸ்துலாம் என்ற வாக்குத்தத்தம் பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் சேர்த்து. அப்பான் சாபம் புள்ள மேலே இருக்குது. அப்பா ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கினாலே ஷாகவே ஷாவாய் உன்னித்து பூமியே சபிக்கப்பட்டிருக்கோம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கா. நன்மை தீவிர சுய நீதி அநீதி கண்கள் நிச்சயமா சுய பாவ சாபம் மனது பாதாளம் எல்லாமே இருக்குது. அப்படி பிறந்திருக்கிற பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த பாவத்தை மனத்தை தேவனுக்கும் பேசுகிற ஆதாம் முழுவதுக்கு பேசுகிற சாவி போட்டு தரத்துக்குனேக்கிற காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தாவி சொல்ல கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவள் துதி எப்போது என் வாயில் இருக்கும். துதி தோத்திரம் ஆரான ஜெபம் கிறிஸ்துவத்த காரியங்கள் என் நாவு நாள்தோறும் உமதி நீதியை உமதி துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். தாவீது வர வர விடுதி ஹவுடு மேய்க்கிற ராஜாவாக மாறிட்டான். அவங்களாம் பாரு உமதி நீதி உமதி நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கருத்தை சுய நீதி பாவத்தின் சம்பளம் பண்ண அதை பேச 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 தாவி தான் கிரியை செய்யுது நம்ம வாழ்க்கையில். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் சபை பிரீதியாக இருப்பேன். ஜீவ வார்த்தையாக இருப்பாது. இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யம் ஆசீர்வாத வாக்கு தத்துவம் தேவநீதி மகிமை காணும் புகழ் வெற்றி ஜெயம் இயேசு கிறிஸ்துவ ஆமண்ட வாக்கு தத்துவம் அளவற்ற அன்பு அளவற்று கிருபை அளவற்ற நீதி அளவற்ற உயிர்த்தல் பசுத்தம் தேவ நீதி ஜீவன கருத்து கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அதை பிதாகுமார் சொல்லாகி ஆதாம் முழு வளர்த்து கொடுக்க. நெகட்டிவ் இருக்கிற பாவ சாபம் மண்ணெல்லாம் கட்டப்படுது. பாதாளத்தின் கிரியைகளெல்லாம் கட்டப்படுது. அப்போ மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ. இயேசு பூலோகத்தில் கட்டுறாரு. பாவத்திலேருந்து மரண வரைக்கும் கட்டுறாரு. தேவி நீச்சு உயிர்த்தையில் கொடுக்குறாரு. என் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறாரு பாரு. இயேசு தான் பரலோகத்தின் தெருவு. அது இயேசு நானே வழி அந்த ஜீவனில் தேவி நீதிச்சு உயிர்த்து எழுகுது. அதை ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி லேகோன் போய் தேவன் தருக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பிசாசெல்லாம் கட்டிட்டாரு. பசுத்தாயிருக்கு தேவதூதர் அடிக்கி பரலோகத்தின் சொஸ்த புத்தி அடைந்த பசுத்தாய் சொஸ்த புத்தி அடைந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு தெக்க போலி 10 நாடுகளில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறான். சுக பலன் ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்ய சமாதானம் எல்லாம் அவனுக்கு வருது. கர்த்தர் உனக்கு இறங்கி கர்த்தர் தனக்கு உனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. என்ன செய்தார் கர்த்தர்? ஜீவவாத் இயேசு ஜீவன் பரி வானத்தில் பரலோகத்தையே கொடுத்தாரு. அவனுக்கு பிசாசெல்லாம் கட்டிட்டார். அப்போது மத்திய மாட்லூக்காக அவர் எங்கும் சுற்றினார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாக சத்தியங்கள். எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம், காட்டு வாசியோ நாட்டு வாசியோ ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்காவோ இந்திய தேசம் எங்கள் ஊர் சோழவர் கிராமம் வேலூர் மாவட்டமோ பெங்களூரோ மெட்ராஸோ சென்னையோ எங்கன்னா இரு ஆதாம் வழியாக பிறந்தவன். அப்போது பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். சீக்கிரமாக தாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம். அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மனத்தில் பத்திருக்கிறீங்க. நன்மை தீமை நல்லவன் கெட்டவனாக நல்லவன் தீயவன் சாகவே சாக கெடுக்குது. நன்மார்க்கு துன்மார்க்குது தேவன் தனக்குள்ளது திறவுகோள் வாயில் பேசிகிட்டே இருக்குது. பசுத்தாவி ஆசுவாத்தில் வந்து பசுத்தாவி பாதாள ராஜ கிரியெல்லாம் வந்து திறந்து கொண்டது ஐக்கியமாகுது. பாவத்தை மரணத்தை கட்டு. அதுக்கு பரலோக ராஜ் திறவுகள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடு. பிசாசை கட்டலாம், சாபத்தை கட்டலாம், மரணத்தை கட்டலாம், தேர்த்து பாதாளத்தை கட்டலாம். வாய்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதனால் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இந்த செய்தி சோழவரம் பகுதியில் இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறேன். FGCI வெள்ளூர் சோழவரம் FGCI பரிபூர்ண ஜீவன் சபை. இந்த சபையிலேருந்து இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாலை மழைகிற நேரத்தில் இந்த குளுமையான இந்த நேரத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். இந்த சோழவரம் கிராமத்தில் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவுஜனம் கொடுக்குறேன். 816 கோடி பேர் இருக்காங்க. உலகம் போயிது ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா வானத்திங்கேயே பூமியின் மேலே எல்லோரும் வானத்தின் மேலே பூமியின் மேலே எங்கள் சபைக்கு வானம் கோர பூமி பாதை உலகம் எங்கும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை அந்த ஜீவனை தேவநீதி இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை அவன் இலக்கத்தை பிதாக ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாயிருக்கி 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு
ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தை மறந்து தேவன் உலகமே குட்டி பாதாளமாகுது. இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமண்ட வாக்கு தத்துங்கிற அவன் இலக்கத்துக்கு தக்கதாக பிதாக்கோன ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவிகள் எல்லாம் தத்து பசுத்தாய் இறக்கி தேவதூரெல்லாம் பணிவிடை செய்து இந்த உலகத்தை பரலோகமாய் மாற்றும்படி பாதாள ராஜ்யத்தை சிதறடிக்கும்படி பரிசுத்தாவி இறக்கி 2ஆம் வருகைக்கென்று இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பாவத்திலிருந்து மரத்திலிருந்து வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து தத்திலிருந்து எதுவோ A to Z எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தை நீ கட்ட வைப்பது எதுவோ ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ சுகமோ பலனோ நித்திய ஜீவனோ உயிர்த்தெதிலோ பரலோக ராஜ்யமோ கட்ட வைப்பது எதுவோ A to Z அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இதுதான் இயேசு செய்த ஊழியம். ஜெபம். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே மண்ணு ஜீவசரி பிதாவி ஊற்றி ஜீவனை கொடுத்தார். ஆதாம் முடிச்சு ஜீவசரி வானத்தில் சகலதை பாவுண்டு மனது பாதாளத்து கட்டி பசுத்தாய் தேவதூர் வந்து வெளியிலாக்கி வானத்தில் சகல அதிகம் இந்த சுவிசேஷ ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினார். சிலுவையில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிட்டாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தது இயேசுக்கு. இவை போய் இது கைவிட்டார். நாம் அவருக்குள் தேவடைய நீதியாகும்படி பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமகால் ஒருவராக எண்ணப்பட்டார். வேறு அக்கிரமில் ஏற்றிட்டார். தலைமையில் கவிச்சு கவலை 3 நாளில் கட்டிட்டார். 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதவரை நமக்காக பாவமாக்கினார், சாபமாக்கினார், தரித்திரமாக்கினார், வியாதி எல்லாம் வருது. பிதாவாகிது இமை போய் இது கைவிட்டுட்டார். ஏசு தலைமையில் கைவிச்சு கவலை 3 நாளில் கட்டுறாருவார். அதுக்கு என்ன ஜீவ ரத்தம் சபிக்கணும் ஆசிரியர் பகைக்கும் நன்மை சத்துக்களை துன்பி ஜபம் பண்ணார். பிதாவையும் மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்தார். வானத்தை அண்ணாந்த பிதாவையும் மணிகள் ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். அந்த ஜீவன்ட்ட இயேசு சாமண்ட வாக்கத்தை கொடுத்துக்கிறாரு. ஆதாம் முழு வலது இயேசுக்கு சுலாமண்ட வாக்கத்தை கொடுத்தாரு. தேவி நீதி ஊதல் மாம்சமான ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு வலது சபிக்கிறவன் நிந்திக்கிற தூசிகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவனுக்கு ஆவி ஊற்றி ஜீவரத்தம் கொடுக்குறாரு. உனக்கும் குத்துக்கிறார் சிலுவையில் ஜீவசர இயேசு ஆமன்ற பிதாவை மண்ணியும் பாவன்ட்டு மட்டும் வெளியில் ஆக்கியிருக்கார். 3ஆம் நாள் என்னாச்சு? பாவத்திருந்து மண்டத்திருந்து தத்து பாதாளத்தை கட்டிட்டு பசுத்தாய் வந்து சாவுகை உயிர்த்தல் தேவத்தை கல்லை போட்டுட்டு வானத்தில் முழு சகல அதிகாரி மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை இந்த ஜோயே ஜீவனை உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை இயேசுவை பற்றி சேர்ந்த இயேசு நானே வடியும் சத்தியம் ஜீவனமாயிரு. அந்த ஜீவனில் தேவ நீதி டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்குது. அதான் பரலோகத்தின் திறவுகோல். வேணப்பா அந்த ஜீவனும் வேணாம் எதுவும் வேணான்னா நீ பிறந்த பிறப்பின்படி நன்மத்தையும் அறியத்தக்க கனி ஜீவ வித்தது கனி விட்டுட்ட, ஜீவ கிறிஸ்துவை விட்டுட்ட, நியூட்ரலாக இருக்க மாட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசுவேன். கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், என்ஜினியர், அரசியல் தலைவனாக, சினிமா கலைஞனாக இருக்கலாம், யாரானா இருக்கலாம், சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். அம்மா வயிற்றில் ஆதாமின் சேர்ந்த மரணத்தில் பிறந்திருக்கிறேன். பாதாளத்தின் தெருவுகோல் இருக்கிறதுனால அதை தேவன் தனக்கு முழு கொடுத்து பிசாசை திடீர்னு கொண்டு நினைச்சிருவான். முடிவு பாதாளம். ஆதாமின் சிந்தை மரணம். பாதாளத்தை திறந்து போய் பொத்துன்னு வந்துடுவேன். இப்போ பாதாளத்தை பூட்டிட்டு பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து ஜீவசர இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதை பிதாகுமார் இப்போ ஆதாம் முழு உலகத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும். எப்படி பாவத்தை மன்னித்த தேவனுக்கு ஆதாம் முழு வாழ்நாளெலாம் கொடுத்து பாதாளத்தின் திறவுகோளால் பாதாளத்தின் சாபத்தால் பாவத்தால் மரணத்தால் இதையோ இப்போ இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு இயேசு ஜீவ சரஜீவ இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி ஏரியாவில் இருக்கிற ஜனங்க சபையில் இருக்கிற ஜனங்க தேசர் இயேசு ஜீவன் தேவ நீதி ஊத்தல பிதாக்குவார் ஆதாம் முழுவதுக்கு கொள்ளும்போது நீ எதை கட்டியோ அதை கட்டிடலாம், எதை கட்ட வைப்பியோ அதை கட்டி வைக்கலாம். எதை கட்ட வைப்பேன்? ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தத்தை கட்ட வைப்பேன். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பாதாளத்துக்கு நீ கட்டிடலாம். பாவத்தை சாபத்தை மரணத்தை தட்டு அதான் இயேசு மத்திய மாற்றம் போதோ அவர் எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் வெளியில் ஆகினார். நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கூட. அந்த ஜீவனில் தேவன் நீட்டு ஊத்தல் தேவன் தனக்கு உலக திமிர்வாதக்காரர் லேகோன் கூட சோட மூலமாக திமிர்வாதக்காரர் லேகோன் பிசாசு எங்கு சுற்றி தந்தார். எந்த மனுஷன் பிரகாசி வை ஆதாம் கொடுப்பேன். எந்த மனுஷன் நானே நல்ல மேய்ப்பு இயேசு ஜீவன் தேவ நீட்டு ஊத்தல பிதாக ஆதாம் மூணு கொடுத்து பாதாளத்தை ஊட்டி பரலோகத்திலிருந்து பசுதான் இறக்கி விடுதலை ஆக்கிறார். இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கூடிய ஒருவன் என்னும் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாதான கனி, பரலோக கனி கொடுத்து நிலத்தை என்ஜாய் பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு சேலான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஜெபம். பசுதாவே தரிமான வேலையில் இந்த மாலை மழங்கிற நேரத்தில் இந்த சோழவரம் கிராமத்தில்
பரிபூர்ண ஜீவன் சபை FGCI வெள்ளூர், FGCI சோழவரம் ஆண்டவரே பகுதியில் ஆண்டு எம்மட்டுமாய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்குங்க தான். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு உட்படுத்திருக்கிறார். பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், இனி நானே இல்லை, இயேசுவே எனக்குள் பேத்திருக்கிறார். அந்த சவுலு பவுலா மாறி கிறிஸ்து 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 தெசலோனிக்கேயர், கொரிந்தியர், கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம், தெசலோனிக்கேயர், பிலிப்பி பட்டணம், கொலேசிய பட்டணம், எங்கு சுற்றி இருந்து கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணார். கிறிஸ்துக்குள் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ஆதாமின் சிந்தை பண்ணணும், கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சித்தியாக இருக்கிறான். எல்லாம் கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்றார். கிறிஸ்துக்குள் பவுல் செயின்ட்டு பவுலாக மாறிட்டான். ஆதாமுக்குள் இருந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சித்தியாகிடும். பழவிலெல்லாம் ஓய்ந்து போனேன்னு சொல்கிறான். அதனால் இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கேன்னு சொல்கிறான். அந்த சவுல் செயின்ட்டு பவுலாக மாறி உலகத்தையே கலக்கிற பவுலாக மாறிட்டான். அந்த பவுலை போல நீங்களும் ஆதாமுக்குள் பிறந்து பாவிகளும் பிரதான பாவியாக இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு படித்து அந்த தேவி நீதிக்கு உயிர்த்ததில் வாழ்நாளெல்லாம் பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, ஏக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவனந்த பகுதி பேர் ஊழிக்காரு விசுவாசி, ஊர் செல்ல, நாடு செல்ல, அரசியல்வாசி செல்ல, அவர் செல்ல, இவர் சரியில்லை, எல்லாமே சரியில்லைப்பா. எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். சரியில்லாத இயேசு ஜீவன் பரிவர்த்தன் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இறங்கினேன்ட்டு தான் இப்போ கேள்வி. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவந்து பங்கு கூட புரோஜனம் இல்லை. நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் கசப்பு பார்க்க வைராக்கியம் கோபம் சண்டை, அதனால் சபையாக அசுத்தாய் பாதாளத்தின் கிரியை தந்துங்கிறாங்க. ஊழிக்காரர்களே பார்க்க கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை நண்பத்தேம காரியம் தான் ஓடிங்குது சபையில். அதனால தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆதாமின் சேர்ந்தே எந்த விதத்துக்கு உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்து சேர்ந்து ஜீவன சமாதான ஆஸ்வாதாய பரலோக ராஜ்யத்தை வந்து கிறிஸ்து தேவி நீதி சம்பளம் உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்துங்க. ஆதாம்லேருந்து முழு உலக வாழ்நாளெல்லாம் செலுத்துங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. வாஸ்து முடிப்போம். மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். வச்சுட்டு இல்லைப்பா, தந்துட்டு A to Z தந்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். ஜீவசர் இயேசு சாமிட்ட பரலோக ராஜ்யத்தை குத்துட்டு போயிட்டார். 2000 வருஷம் ஆகுது. பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட வைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட எதை கட்டி அதை கட்டிடலாம். பாவத்தின் சம்பளம் மரணத்தை கட்டி தேவ நீதி சொல்லி உயிர்த்தையில் குத்துட்டார். அதை தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கூட பகைதைக்கார ஒரு ஆள் மூலம் பிசாசு உள்ளது வந்து எல்லாத்தையும் ஆயிடுச்சு. ஒரு பிசாசு போதும் நாய்க்கிறதுக்கு. ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டால் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வர வேண்டும். ஆமாம், என்ன அன்பு? கிறிஸ்து அன்பு ஜீவசாரி ஜீவரத்து. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்து அந்த ஜீவசாரி ஜீவர் நல்லவன் கட்ட உயர்ந்தா ஏழை பணக்கார பார்த்துட்டு இல்லைங்க. ஏன் சிலுவையில் எல்லாருக்கும் கொடுத்தாரு. கைவிட்ட பிதா மேலே கோவலை காட்டி கொடுத்த யுவதாஸ் மேலே ரோமருக்கு பகை கசப்பை காட்டல. ஜீவசாரி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தம் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தினார். ஆவி ஒப்தி ஜீவனை கொடுத்தார். ஈட்டால் ஆதாமுக்கு ஜீவசாரி இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்தார். 3ஆம் நாள் பாவன்ட்டு மற்ற பாதாளத்தை கட்டி ஏந்து வந்தார். பசுத்தாய் தேவதூர் வந்து ஏந்து போன்ற வானத்தில் சகல அதிகாரி பேர் பரலோக ராஜ்யம் போய் சேர்ந்தார். இதுதான் சுவிசேஷம். அதனால் இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரிஞ்சாக்கா ட்ரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க. முழு உரிமை தரேன். இந்த சேனலில் ஏராளம் செய்திகள் கொடுத்துரு. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேட்கலாம். பசுதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கார். அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தர் பரலோக வானத்தோடு சகல அதிகாரமாகிறார். அதை ஏன் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் கூட இடைவிடாமல் கூட ஏக்கால் கொடுத்து சோதம் பாவுன்ட்டு மனத்து கிடையாது. தேவி நீட்டு உயிர்த்தையில் பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு வாழ்நாளெலாம் கட்டி இடைவிடாமல் கட்டி கட்ட வைக்க அசுதாய் தொத்த பசுதாய் தேவதெல்லாம் பணிவிடை செய்ய கிராமங்களில் பட்டத்தில் தேச குடும்பத்தை அறிந்து இயேசு ஜீவன் பரிவிஜன பிதாக்குமார் பசு ஆதாம் வந்து முழு கிராமங்களில் பட்டத்தில் தேசம் அசுதாய் தொத்தி பசுதாய்க்கு தேவதெல்லாம் பணிவிடை செய்ய தேசம் எங்கள் கிராமங்கள் தூரம் பட்டல் தூரம் ஆதாமுக்குள்ளே பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து இயேசு ஜீவன் பரிவு பிதாக்கும் ஆதாம் வந்து முழுத்து கொடுத்து பரலோகத்தின் திறவுகோலை போட்டு திறக்க பாதாளத்தை போட்டு பரலோகத்தை திறக்க ஆசுவாத ஐஸ்வர சமாதான சந்தோஷம் வெற்றி உயிர்த்தென் ஜீவனம் பூமி எங்கே கட்ட வைக்க பாவன்ட்டு மரத்தை பூமி எங்கே கட்ட இயேசுக்கு ஜீவன் பரிவு இயேசுக்கு சுலாமட்ட வாக்கு தத்துவங்களை பிதாக்குமார் பசு ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுக்க அசுத்தாவிகளை தோற்ற பசுத்தாவை தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய ஒரு மாபெரிய எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறதா கொண்டு வருக்காய் நன்றி செலுத்துவோம்.
பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீருங்கள். அவன் என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் பாதாளத்தின் தெருவுகளை வச்சுக்கிறான். பாவத்தை மனசு சுமந்துக்கிற தேவன் தனக்கு உலகத்துக்கு நோவா காலத்தில் அப்படியே மனுஷன் காலத்தில் நடக்குது. சோதோம் கோவில் அதை விட மோசமெல்லாம் நடக்குது. அவனுக்கு இயேசு ஜீவன் பருவி ஜீவ சொரிச்சவர் இயேசு பரலோகராஜ்யத்தை தேவன் தனக்கு ஆதவன் மூணு அசுத்தத்தை பசுத்தை தேவதூர படைவிட செய்யும்படி ஊழிய செய்யுங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒன்று நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தி சத்தியத்தில் நடத்தியிருப்பார்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண விரும்பினால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி மீடியா மிஷினரியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்ட வைப்பது அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி, அதுதான் பரலோகத்தின் திறவுகோல். ஆமாம், அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய் கூட அவங்க பட்டுன்னு தந்துக்கும். சாவி கரெக்டாக போட்டால் கரெக்டாக தந்துக்குது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கிட்டால் பரலோகம் தனக்கு பாதாளம் பூட்டிக்கும். பிசாசு நன்மத்தையும் மகனியை குத்துக்கிறான். அதை கரெக்டாக தேவனுக்கும் காட்டுறான். ஆதாம் வந்து முழு பாவத்தையும் மரணத்தையும் காட்டுறான். பாதாளம் தந்துக்குது. பரலோகத்தை பூட்டிட்டு பாதாளத்துக்கு போய் வந்துடுறான். தான் சத்தியம். கோடி கோடி ரூபாய் கொடுத்து தேவனை மகிழ்வுபடுத்துங்க. உலகெங்கும் போங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் ஏராளம் 100க்கு 100 ஜீவமாறும். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பிலை கொண்டு வருவார். இந்த செய்தி 19/9/2025 பரிபூர்ண ஜீவன் சோழவன் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.